Hello to everyone, welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss how to use do, does, did correctly. So they are called auxiliary verbs or helping verbs. Let's see subject and verb agreement. In present, if the subject I are, you are, we are, they or any plural noun, you can use do. Hard. So main verbs are இருக்கு அப்படிங்கும்போது the positive statementல பார்ப்போம். அதுக்காக some examples play, go, buy, try, catch, fly. The second rule, if the subject he or she or it or any singular noun, use does. So main verbs plays, goes, buys, tries, catches, flies, etc. Okay, let's see the positive statement. Okay, first one, I like ice cream. He plays hockey. They get up early. You drink coffee. She dances well. Here, the verb indicates present tense. So same rule. The third person singular, you can add yes or es. So base formula yes or es அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா plays, dances இதெல்லாமே இதுதான். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ நெகட்டிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். Negative sentences. The rule, subject plus do or does plus main verb, the base form plus rest of sentences. Okay, example. ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது நெகட்டிவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இருக்க வேர்ப் பார்த்தோம் அப்படின்னா மெயின் வேர்பாக இருக்குது லைக். நெகட்டிவ் அப்படின்னும் போது ஆட் பண்ணுறது நாட் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அப்போது லைக்கோட அப்படியே நாட் ஆட் பண்ண முடியுமா மெயின் வேர்போட அப்படின்னா ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆட் பண்ணணுங்க, ஆக்சிலரி ஃபார்மோட தான் ஹெல்பிங் வேர்ப்ஸோட தான் நாட் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ பிளேஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த வேர்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் பிளேஸ் அப்படின்றத சொல்கிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா இது டஸ் ப்ளஸ் ப்ளே. இப்போ லைக்காக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், டூ ப்ளஸ் லைக். ஓகே, டான்சர்ஸ் டஸ் ப்ளஸ் டான்ஸ் இப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ இந்த ஆக்சிலரி ஃபார்மோட தான் நெகட்டிவை ஆட் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். ஸோ லைக் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம், டூ ப்ளஸ் லைக். ஸோ டோன்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மில் சொல்லும்போது டோன்ட் ஆர் ஐ டு நாட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். ஹீ டசன்ட் பிளே ஹாக்கி. அவன் ஹாக்கி விளையாட மாட்டான். ஹீ அப்படின்றத சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, பிளேஸ் இருக்குது. அப்போ டஸ் ப்ளஸ் பிளே. ஸோ ஹீ டசன்ட் பிளே ஹாக்கி. தே டோன்ட் கெட் அப் இயர்லி. யூ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. She doesn't dance well. Okay. Okay, in past tense, the rule அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா if the subject I are, you are, we are, they are, he are, she are, it or any plural noun, use did. So past tenseல ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அக்ரிமெண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா ஆக்சிலரி ஃபார்மில் did. ஸோ மெயின் வேர்ப்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ verb டூ ஃபார்மில் எழுதுவோம். played, went, bought, tried, caught, flew, etc. Okay, example, you sang very well. So நீ நல்லா பாடின அப்படின்றத சொல்கிறோம். They lived in a big house. She danced well. He drank coffee. Their piano looked old. Here the verb indicates past tense. Okay, இதை எப்படி நம்ம நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணலாம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே ரூல் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் ப்ளஸ் மெயின் verb பேஸ் ஃபார்மாக இருக்கணும் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, எக்ஸாம்பிள் அதே மாதிரி ட்ரிக்ஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாங் அப்படின்ற வேர்டு இருக்குது. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், டிட் ப்ளஸ் சிங். எப்படி பிரிச்சுக்கணும்னா டிட் ப்ளஸ் சிங். ஓகே, சாங் அப்படின்றது தான் டிட் வரும்போது பாஸ்ட் டென்ஸ் அங்கேயும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். டிட் ப்ளஸ் சிங். டான்ஸ்டு டிட் ப்ளஸ் டான்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் பார்த்த ஸ்டேட்மெண்ட்டே இப்போ நெகட்டிவாக பார்க்குறோம். யூ டிடன்ட் சிங் வெரி வெல். They didn't live in a big house. She didn't dance well. He didn't drink coffee. Their piano didn't look old.
ஓகே ஸோ அதே சேம் தான். ஸோ இந்த ஆக்சிலரி ஃபார்மோட நெகட்டிவை ஆட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ மெயின் வேர்போட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சிலரி ஃபார்மோட ஆட் பண்ணணும். அப்போ அந்த ஆக்சிலரி ஃபார்மை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேர்ப் இண்டிகேட்ஸ் அந்த டென்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா. பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுனா டிட், ப்ரெசென்ட் டென்ஸ் இருந்ததுனா டூ ஆர் டஸ். ஸோ அதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் எங்கே டூ எங்கே டஸ் அப்படின்றத எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ கரெக்டாக அந்த சென்டென்சஸில் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, மேக்கிங் கொஷின்ஸ் எப்படி கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள், டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? எஸ் தானோ கொஷின்ஸ் தான். ஸோ எஸ் ஐ டூ ஆர் நோ ஐ டோன்ட், நான் பேசுவேன் பேச மாட்டேன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அதே சேம். ஸோ ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலி ஃபார்ம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், பேஸ் ஃபார்ம், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ். டஸ் ஹி ப்ளே ஹாக்கி? அவன் ஹாக்கி விளையாடுவானா? டூ தே கெட் அப் இயர்லி? டஸ் ஷி ட்ரிங்க் காஃபி? அவங்க காஃபி குடிப்பாங்களா? இது நெகட்டிவாக கொடுக்கலாம். அவங்க காஃபி குடிக்க மாட்டாங்களா? டஸ் தி ஷி ட்ரிங்க் காஃபி? டஸ் தி செல்ஃபோன் ஹேவ் எ கேமரா? ஓகே, பாஸ்ட் டென்ஸில் அதே சேம் தான். ஸோ டஸ் டூ யூஸ் பண்ண மாதிரி இங்கே டிட். ஸோ டிட் ஹி கோ டு ஸ்கூல் பை பஸ்? டிட் யூஸ் பண்ணும்போது அங்கே பேஸ் ஃபார்மாக இருக்கணும். டிட் தே லைவ் இன் எ பிக் ஹவுஸ்? டிட் ஹி ட்ரிங்க் காஃபி? ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் the correct usage of do, does and did. Okay, so if you like this video, hit the like button and share your friends. If you do not subscribe this channel, do subscribe it and hit the bell button to get more updates. Meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.